டிடெக்டிவ் கவினேஷ் இந்த பேர் இப்போ நிறைய விசித்திரமான கேஸ்களோட சம்பந்தப்பட்டிருக்கு. ஆனா யார் இவரு, எங்க இருந்து வராரு? வாங்க இவரை பத்தி தான் நாம இன்னைக்கு விலாவாரியா பார்க்க போறோம். பாருங்க, இப்போல்லாம் ஹீரோஸ்னா ரொம்ப ஆரவாரம் பந்தான்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா கவினேஷ் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. ரொம்ப அமைதியான ஆளு. அவருக்கு சந்தோஷமே எதுல தெரியுமா? ரொம்ப சிக்கலான ஒரு கேஸ்ல இருக்கிற நூலை மெதுவா நிதானமா பிரிச்சு உண்மையை கண்டுபிடிக்கிறதுல தான். சரி, இவரோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். பரபரப்பான சென்னையில வாழப்பாடியில ஒரு கப் ஃபில்டர் காஃபியோடையும் தமிழ் கவிதைகளோடையும் தான் அவரோட நாள் தொடங்குது. பார்க்க ரொம்ப சிம்பிளா தெரியுதா? ஆனா இந்த சிம்பிளிசிட்டிக்குள்ள தான் அவரோட சூப்பர் பவரே ஒளிஞ்சிருக்கு. ஓகே, இப்போ கவினேஷோட மெத்தட்ல முதல் விஷயத்த பார்க்கலாம். அது கவனிக்கும் கலை. அதாவது மத்தவங்க கண்ணுல படாத விஷயங்களை பார்க்கறது. காணாம போன மாம்பழங்கள் கேஸ் கேக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்குல்ல. ஆனா கவினேஷ் இந்த மாதிரி சின்ன கேஸ்ல தான் அவரோட அபார திறமைய காட்டுவாரு. ஒரு போட்டி விவசாயியோட பொறாம, பூ விக்கிறவரோட பதட்டம், காத்துல வந்த ஒரு மாதிரி இனிப்பான வாசனை. அட ஆமாங்க, இந்த சின்ன சின்ன க்ளூவை வச்சுதான் அவர் குற்றவாளியை பிடிச்சாரு. ஆனா எல்லா கேஸும் இப்படி சிம்பிளா இருக்குமா? லாஜிக்கே இல்லாத மாதிரி ஒரு கிரைம் நடந்தா யோசிச்சு பாருங்க. நல்லா பூட்டி சீல் வச்ச ஒரு ஹை செக்யூரிட்டி பெட்டிக்குள்ள இருந்து ஒரு விலை மதிக்க முடியாத மரகதக்கல் எப்படி காணாம போகும்? இப்போ கவினேஷ் என்ன செய்வாரு? அந்த ஊர்ல ஒரு கதை பரவுது. அந்த நாகரத்ன மரகத கல்லுக்கு ஒரு சாபம் இருக்காம். கடவுளோட ஆசீர்வாதம் இல்லாம அதை யார் தொட்டாலும் அவங்களுக்கு கெட்டது நடக்குமா. இப்போ கவினேஷுக்கு முன்னாடி இருக்கிறது வெறும் கிரைம் இல்ல, ஒரு ஆழமான நம்பிக்கை. ஆனா அந்த பெரிய சாபத்துக்கு பின்னாடி இருந்த உண்மை என்ன தெரியுமா? ஒரு செல்ல பிராணி. ஆமா, ரொம்ப நீளமான பிசுபிசுப்பான நாக்குள்ள ஒரு பச்சோந்தி தான் அந்த கல்ல தூக்கியிருக்கு. பாத்தீங்களா? இதுதான் கவினேஷ். எவ்ளோ அமானுஷ்யமா தெரிஞ்சாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற சிம்பிள் லாஜிக்க கரெக்டா கண்டுபிடிச்சிருவாரு. ஓகே, வெறும் தடயங்களை மட்டும் வச்சு கேஸ முடிக்க முடியாது. அதுக்கு அடுத்த லெவல் மனித அம்சம், அதாவது மனுஷங்களோட மனச படிக்கிறது. இந்த திருடு போன சால்வை கேஸ்ல பாருங்க, எல்லாரும் சொன்னது என்ன? ஒரு தந்திரமான கெஸ்ட் அந்த விலமதிக்க முடியாத சால்வைய திருடிட்டாங்கன்னு. ஆனா கவினேஷ் கண்டுபிடிச்ச உண்மை வேற. அங்க வேலை செஞ்ச ஒருத்தருக்கு அங்கீகாரமே கிடைக்கல. பொய்யான புகழ்ச்சியால அவரை மத்தவங்க தப்பான வழிக்கு கொண்டு போயிட்டாங்க. பாருங்க, கவினேஷ் வெறும் பொருளை பார்க்கல, அதுக்கு பின்னாடி இருந்த மனுஷனோட வழிய பார்த்தாரு. இப்போ நாம பார்க்கறது ஒரு கொலை வழக்கு. இது ரொம்பவே சிக்கலானது. லக்ஷ்மின்னு ஒரு ஏழை பொண்ணு ஒரு பெரிய குடும்பத்தோட சொத்துக்காக தன்னோட இறந்து போன இரட்டை சகோதரி மாதிரி நடிக்கிறா. திடீர்னு ஒரு கடிதம் வருது. அதுல ஒரு பெரிய ரகசிய சொத்து இருக்குன்னு தெரிய வருது. இப்போ பேராசையும் மாட்டிக்குவோமோன்ற பயமும் அதிகமாகி லக்ஷ்மி தன்னோட சொந்த சகோதரியையே கொன்னுடுறா. பல வருஷமா நடந்த இந்த பொய்ய கவினேஷ் எப்படி அம்பலப்படுத்தினாரு பாருங்க. மனுஷனோட பேராசை எங்க கொண்டு போய் விடும்னு இது ஒரு நல்ல உதாரணம். இதுவரைக்கும் நாம பார்த்த கேஸ் எல்லாமே லாஜிக்கோட இருந்துச்சு. ஆனா லாஜிக்கே வேலை செய்யாத ஒரு இடத்துல கவினேஷ் என்ன செய்வார்? வாங்க, சாத்தியமே இல்லாத மாதிரி தோணுற ஒரு கேஸை பத்தி பாப்போம். கேஸ் நம்பர் 3, எலியாஸ் தோன் புதிர். ஒரு பெரிய தொழிலதிபர் அவரோட ஸ்டடி ரூம்ல கத்தியால குத்தப்பட்டு இறந்து கிடக்கார். ஆனா அதிர்ச்சி என்னன்னா, அந்த ரூம் உள்ள இருந்து பூட்டப்பட்டிருக்கு. யாரும் உள்ள போகவும் முடியாது, வெளியே வரவும் முடியாது. அப்போ இது கொலையா, தற்கொலையா, எப்படி நடந்தது? இந்த கேஸ்ல உள்ள உண்மைகள் இன்னும் நம்ம குழப்புது. பாருங்க, ரூம் உள்ள இருந்து பூட்டியிருக்கு. கத்தி குத்து இருக்கு, ஆனா ரத்தமே ரொம்ப இல்ல. உடல் பல மணி நேரமாகியும் எந்த மாற்றமும் அடையாம அப்படியே இருக்கு. அதுவும் இல்லாம அவரோட கண்கள்ல ஒரு மாதிரி உயிர் இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு. இது எப்படி சாத்தியம்? அப்போதான் அந்த அதிர்ச்சியான விஷயம் நடக்குது. இறந்து போனதா நினைச்ச எலியாஸ் தோன் பேச ஆரம்பிக்கிறார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் தேடியது எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட ஒன்றை, ஒரு சடங்கு, ஒரு பண்டைய நுழைவாயில். அது தவறாகிவிட்டது. நினைச்சு பாருங்க, பாதிக்கப்பட்டவரே இப்படி சொல்றார். இந்த கேஸோட தீர்வு ஃபொரன்சிக் ரிப்போர்ட்ல இல்ல. கவினேஷ் கையில எடுத்தது தோத் புத்தகம்னு ஒரு பழமையான ரகசியமான ஒரு நூலை. அதிலிருந்த ஒரு மந்திரத்தை வச்சுதான் அந்த மாய முத்திரைய உடைக்க முடிஞ்சது. ஆமா, சில சமயம் உண்மை அறிவியலையும் தாண்டி இருக்கும்னு கவினேஷுக்கு நல்லாவே தெரியும். அப்போ கவினேஷோட தத்துவம்னா என்ன? அத அமைதியான அவிழ்தல்னு சொல்லலாம். வாங்க அது என்னன்னு பாப்போம். அவரோட திறமையோட வீச்ச பாருங்க. ஒரு பக்கம் மாம்பழத்தை திருடுன பொறாமை பிடிச்ச விவசாயி மாதிரியான சாதாரண கேஸ், இன்னொரு பக்கம் அங்கீகாரம் கிடைக்காத ஒரு வேலைக்காரரோட மனப்போராட்டத்தை புரிஞ்சுக்கிற மனிதநேயம் சார்ந்த கேஸ், கடைசியா ஒரு மாயாஜால சடங்கு தப்பா போனதால நடந்த சாத்தியமில்லாத கேஸ். இப்படி எல்லா வகையான மர்மங்களையும் அவர் டீல் பண்றாரு. அதனால தான் இத கவினேஷ் முறைன்னு நாம சொல்றோம்.
இதுக்கு என்ன அர்த்தம்னா, எந்த ஒரு குழப்பமான சூழ்நிலையிலையும் ஒரு ஒழுங்க திரும்ப கொண்டு வர்றது. அது மூடநம்பிக்கையால வந்த பயமா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு சாதாரண திருட்டா இருந்தாலும் சரி, உண்மைய கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் சரி பண்றதுதான் இந்த முறை. அப்போ கடைசியா ஒரு கேள்வி. இந்த மாதிரி குழப்பம் நிறைஞ்ச நம்ம உலகத்துல எது ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அறிவியல் பூர்வமான தடயங்களா இல்ல மனுஷனோட உள் உணர்வா? இத பத்தி யோசிச்சு பாருங்க.